அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? யாராவது ஊதி இருந்தா ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. என்னன்னா, நீங்க தமிழ் படத்துல சில சீன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிருப்பாங்க. எல்லா படத்துலயும் பண்ணுவாங்க, ஆனா தமிழ் படத்துல நிறைய படத்துல பண்ணிருப்பாங்க, ஃபேமஸான படத்துலயும் பண்ணிருக்காங்க. நம்ம படத்துல இருந்திருக்கலாமா இல்ல எடுத்தது இவங்க சரிதானா அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். பேசிக்கலி நமக்கு 3 ஆப்ஷன். ஒண்ணு, படத்துல இது இருந்திருக்கலாம், ஏன் அதை தூக்குனீங்கன்ற ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் இட் டசன்ட் ஆட் அப் எனிதிங் டு த ஸ்டோரிங்கும் போது அது ஓகே, எடுத்தது ஓகே அப்படின்ற மாதிரி. மூணாவது ஆப்ஷன் வந்து எடுத்தது நல்லது அப்படின்ற மாதிரி. இந்த 3 ஆப்ஷன் வச்சு டிரெக்டர் சீன்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க எடுத்த முடிவு கரெக்டா தப்பான்றதான் பார்க்க போறோம். So yes, let's start. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் பார்க்க போறோம்னா லியோ. லியோ படத்துல டிரெக்டர் சீன்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணும், ஆனா இருக்கு. ரொம்ப முக்கியமான டிரெக்டர் சீன் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்னு இல்ல 2 இருக்கு, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான. ஃபர்ஸ்ட் சீன் நம்ம பார்த்துறோம். ஓ ஆமா ஆமா, அந்த இவர் நிப்பார் நினைக்கிறேன், நெப்போலியனா யாரோ. அதுவா என்னது? சில இடத்துல கட் பண்ணிட்டாங்க. நான் பாக்கும்போது இந்த சீன் இல்ல. பார்த்தம்போது இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நாளே போயிடுச்சு. அர்ஜுன் தாஸ்க்கு போயிடுவாரு அங்க அடிக்கிறதுக்கு. தெரியல, நமக்கு தெரியாது. கேம்சேஷா லியோன்றது தெரியும், ஆனா இவங்க ரிவீல் பண்ணல. இந்த சீன் படத்துல இருந்திருக்கலாமா, இருந்திருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய. இருந்துச்சு. இந்த சீன் இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு சில பேருக்கு வாக்குல கட் பண்ணிட்டாங்க. லியோவா இல்லையான்னு தெரியாதுன்றதுக்காக எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். ஆனா லியோ தான் போறது அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் சஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால இந்த சீன் இருந்திருக்கலாம். பிளஸ் நான் ஸ்டார்டிங் பார்த்தவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணதனால நிறைய பேர் புரியாம இருக்கலாம். தெரியாமல இல்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. கதை சொல்லுவான், ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த டயலாக் இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிச்சதுக்கு அப்புறம் ஃபேக்னு சொன்னதுக்கு அப்புறம் போட்டாங்க அவங்க ரிலீஸ். ஆமா ஆமா, சீன் வந்து இவர் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்றதே நேச்சுரலா இல்ல. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லவே இல்ல. இவங்க எதுக்கு இத தூக்குனாங்கன்னு தெரியல, பட் அது நேச்சுரலாவே இல்ல. லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லா சொன்ன மாதிரி இருந்தது சீன். அதனால தூக்கி இருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா, இவங்க மத்த விஷயத்தை வச்சு இவர் சொல்றது பொய் தான் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிருக்கலாம். இந்த சீன் இருந்திருக்கலாமா இருந்திருக்க கூடாதான்னு கேட்டா தமிழ் ஆடியன்ஸுக்கு இருந்திருக்கணும். அதான் இது வந்து கொஞ்சம் கிட்டான பதில் தான். ஏன்னா இவங்க கடைசி கிளைமேக்ஸ்லயே காமிச்சிருப்பாங்க, இனிமே யாரு லியோ வந்து கேட்டாலும் நம்ப வைப்பேன், ஒரு பொய் கதையை சொல்லி நம்ப வைப்பேன், நான் தான் பார்த்திபன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப வந்து இவரை காட்டுவாங்க, யாரு சோர்ஸா அவர் பேரு, இவரை காட்டுவாங்க. சோ இப்ப எனக்கு கன்வே ஆயிடுச்சு, ஓகே இவரை வந்து நம்ப வச்சிருக்காரு, அது பொய் தான். பட் நிறைய பேருக்கு அது கன்வே ஆகல. எனக்குமே டவுட்ஃபுல்லா இருந்தது, ஃபுல்லாலாம் தெரியாது இவர் சொன்னது உண்மையா பொய்யா. இதுவே பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லியிருந்தா அது பொய் தான் அப்படின்றது ஒரு 75% கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இதை ஆட் பண்ணியிருந்தா இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்ன்ற ஒரு இது வந்திருக்காது. எவ்வளவு இன்னும் வரைக்கும் அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டெல்லாம் போட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இது வச்சிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ 2 சீன் லியோல பார்த்தா 2மே வச்சிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. 2மே முக்கியமான சீன். அடுத்த படம் டாபிக் என்னன்னா, நிகிதாவோட அப்பா நம்ம உத்தமனுக்கு பொண்ணு கொடுப்பாரா மாட்டாராங்கிறது தான். நிகிதா அவங்க அப்பனா விடுங்க. ஓ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா? அப்பனா இவனுக்கு பொண்ணு கொடுப்பான் இருந்திருக்கலாமே. நல்லா இருந்திருக்குமே. நம்ம சும்மாவே செய்வோம், குடுக்கலனா செய்வோம். அவங்க அப்பா பிரதீப்புக்கு நிகிதாவை கட்டி கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு இல்ல, நான் சொல்றது கேளு. அவனை மட்டும் பேச வேணாம். ஓகே ஓகே.
இருந்துக்கலாமா? இந்த சீன் ஆனா வந்து இது ரெண்டாவது முக்கியம் கிடையாதுதான். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாத அதுதான். பிரச்சனை இல்லை. அதோட பயங்கர முக்கியமான பிரச்சனையான்ற மாதிரி இதையும் வச்சிருக்கலாம் அப்படியே. ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்த படம் டாக்டர். டாக்டர் படத்துல 2 டெலிட்டட் சீன் இருக்கு நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கைக்கு வந்த குழந்தை விட்டீங்களா? அவன் தான் அந்த குழந்தைய தரனானே. அவன்கிட்ட போய் 7 குழந்தை கேட்கறது தப்பு தானே. அவன் ஒவ்வொரு குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். நீ வாய் முறா இவனே, நீ பண்ணத ரைட்டு. இவங்க எல்லாம் அவங்கவுங்க குழந்தைய பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பானுங்க. என்ன மாதிரி போலீஸும் உன்ன மாதிரி மிலிட்டரியும் தான் நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைய பத்தியும் யோசிப்போம். கோவா போறோம், 7 குழந்தையும் தூக்குறோம். ரெண்டுகளை தம்பிச்சே தூக்க முடியல. இது ஏன் இவங்க எடுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அது தேவையில்லை. ஏன் 7 குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஸோ இவங்க எடுத்தது எனக்கு சரிதான் தோணுது. அவ்வளவு ஸ்பூன் ஃபீட் ஆமா, இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான. இதுக்கு நான் 3வது ஆப்ஷன் எடுத்தது நல்லதுதான். 2வது டேட் டெஸ்டிங் என்னது? உன்னை பார்க்காம காசு கூட எனக்காம காசு பார்த்தா குலசாமி சார் எல்லாம் ஓகே தானே? நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா? ஆஸ்காரோட வாங்க போறேன். இந்த சீன் வந்து எடுத்தது நல்லதுதான் இது முக்கியம் கிடையாதுதான், நல்லா இருக்கு. ஆட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால இதை தூக்குனது நல்ல விஷயம் தானே சொல்லிடலாம். 3வது ஆப்ஷன் பரவாயில்ல. நெல்சன் கரெக்டான முடிவுகளை எடுத்திருக்கிறார். லோக்கி தான் சொல்லிருக்காரு, 2 முக்கியமான சீனை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் லோக்கியின் படம் மாஸ்டர். இதை வந்து இந்த டேட்டஸ்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தூக்குனாங்கன்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. இது கேஸ் வாபஸ் வாங்குறாராம். பிரின்சிபல் உங்க பேரண்ட்ஸ்க்குள்ள காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன விட்டுருங்க, நான் வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார். What complaint to the principal about this? நாங்களும் அங்க தான் போறோம். வாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சமாதானமா பேசி சுமூகமா போறதா முடிவு பண்ணிட்டாங்க. சார், இதை இதோட விட்டுருங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார், ப்ளீஸ். சார், நான் இந்த பிரச்சனைக்காக மட்டும் காம்ப்ரமைஸ்க்கு வரல. அவர் என் பையன் மேலே கை வச்சிருக்காரு. நான் சும்மா விட போறதில்ல. அவன் என்ன தப்பு பண்ணா கை வைக்கிற அளவுக்கு? சார், இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில இவர்தான் சார் காரணம். வித்தியாசமா கிளாஸ் எடுக்கிறேன்னு பசங்க பொண்ணுங்களை தொட விடுறது, தொட்டு பேச விடுறது, பக்கத்துல உரசிக்கிட்டு உட்கார விடுறது. அப்புறம் பசங்க என்ன சார் பண்ணுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி பொண்ணு பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு அறிவுரிமா வர விட்டா தப்பு நடக்கத்தான் செய்யும். சார், எஸ் சார், உயிரை வாங்குறீங்க. அசிங்கமா இருக்கு சார், போலாம் சார். இதை நீங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருந்தீங்கன்னா நாயை அடிக்க போறேன். சொல்றீங்களா? அன்னைக்கு என்னமா ட்ரெஸ் போட்டிருந்த? சொல்லு, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அன்னைக்கு? அன்னைக்கு என் பர்த்டே சார். அம்மாவோட புடவை கட்டியிருந்தேன். அது என்ன சொன்னீங்க? ட்ரெஸ். இன்னும் எத்தனை நாளைக்கு பொண்ணுங்க போற ட்ரெஸ்ஸை குறை சொல்ல போறீங்க? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன், அதுல ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட பெண்கள் போட்டு ட்ரெஸ் வச்சிருக்காங்க. இது கதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால இது வச்சிருக்க மாட்டாங்க. மெசேஜ் அது படத்துக்கும் அதுக்கும் தேவையில்லாத. சாகும் போது வெறும் பேம்பஸ் மட்டும் தான் மேடம் போட்டிருந்தது. பேசுறீங்க. கோட்டர் சீன் எதுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து எல்லாரும் சொல்ற கருத்தா இருந்தாலும் தளபதி விஜய் மாதிரி எவ்வளவு பெரிய ஸ்டார் சொல்லியிருந்தா நல்லா ரீச் ஆயிருக்கும். 2020 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் அப்பயே சொல்லியிருந்தாருன்னா இன்னும் வரைக்குமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கும். இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. கரெக்டான சீன்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணாங்க. வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு இவங்க கான்ட்ரவர்சி ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் இது ரிமூவ் பண்றாங்க. ஆமா, பிரச்சனையா இருக்கு. ஒரு கும்பல் குதிச்சுட்டு வந்துரும். இவங்க இதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது போட்டிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஜேடின்ற கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் மவுஸ் அதிகமா இருந்திருக்கும். ஓவரால் வெரி குட் சீன். ஐ டோன்ட் நோ வை தே ரிமூவ்ட் இட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து படத்துல வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஏன் அத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். தேவையில்லாம ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவர் பேசின எல்லாமே கரெக்டா இருந்தது. ஓகே, அடுத்த மூவி போலாம். தனி ஒருவன்ல நிறைய தெரியல. டெல்டட் சீன் 1ல இருந்து ஆரம்பிச்சு. ஜெனாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை பண்றது உங்க ப்ரொஃபசர் தான், ராஜசேகர் சார்.
எஸ்டி கார்டை ஜனா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முழுங்கியிருந்தா அது அவன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் முடியறதுக்குள்ள நீ போய் அதை செக் பண்ணு. அடப்பாவி, அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு போறியா? இந்த நிலைமையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடியுது? நான் அப்படிதான். எனக்கு அந்த எஸ்டி கார்டு எப்படியாவது வேணும். ப்ளீஸ் நான் சொல்றதை செய். ஜனாவை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். அப்போ அவங்க கிட்ட அந்த எஸ்டி கார்டு எடுத்திருப்பாங்கல்ல? அவன் அதுக்காக உயிரியே கொடுத்துருக்கான். கண்டிப்பா அந்த எஸ்டி கார்டை அவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டான். என்ன மாதிரியே யோசிக்கிறான். போஸ்ட்மார்டம் ஆல்மோஸ்ட் முடியப்போது. நீங்க சொன்ன மாதிரி சமைக்கீரையில எந்த விதமான எஸ்டி கார்டும் இல்லை. அதான் சார். ஒரு நிமிஷம். இதை கொடுத்து இருந்ததுன்னு சொல்ல சார். என்னடா சீன் ஒரு மாதிரி போகுதுன்னு நினைச்சேன். தண்ணி வருவான் தான். இப்படி எல்லாம் திங்க் பண்ற ஒண்ணு ஏதாவது சொல்றதா இல்ல நீ திங்க் பண்ண மாதிரியே ஒருத்தர் செஞ்சிருக்கானே அவனை சொல்றதான்னு எனக்கு தெரியல. இந்தா உனக்கு தேவையானது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கொண்டு போயிருக்காங்க. கடைசியில மியூசிக்லாம் போட்டு இந்த எஸ்டி கார்டுக்குள்ள என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு இது போட்டிருந்தாங்கன்னா இன்னும் 2-3 சீன் ஆட் பண்ணிருக்கணும். ஆனா இது ஆட் பண்ணியிருந்தா இன்னுமே வந்து அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் இது கிடைச்சிருக்கும், டெப்த் கிடைச்சிருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது தெரியல. ஆனா தனி ஒருவன் என்ன ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். தப்பு இல்லைன்றனால இந்த சீன் வச்சிருக்கலாம்ன்றதே நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிட்டட் சீன் வச்சிருக்கலாம். இது என்ன 2வது டெலிட்டட் சீன். பழனி ஹெட் மாஸ்டர் பாத்தையா? நீ தான் கிளாஸ் அப்பா உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன வேணும் கேளு. டெய்லி நான் சமோசா கேக்குறேன்ல, அது முதல்ல வாங்கி தாப்பா. சமோசால பெரிய விஷயமாடா. தம்பி தலைவரை பத்தி செய்தி வந்திருக்குதுடா. அப்பா கிட்ட 1 ரூபா தான் காசு இருக்குது. உனக்கு சமோசா நாளைக்கு வாங்கி தரேன். என்ன சமோசா டேஸ்டே தனி. என்னடா ரொம்ப நேரமா சமோசாவே பார்த்துட்டு இருக்க? டேய் சுடு சுடு சமோசாடா. பார்த்தாலே வாயில எச்சி ஊறுது. நான் வாங்கதான் காசு இல்லையே. காசு இல்லாட்டியும் சமோசா சாப்பிடலாம்டா. இந்த பக்கம் ஓடு, நான் ஒண்ணு எடுத்துட்டு அந்த பக்கம் ஓடுறேன். யார பிடிக்கணும்னு தெரியாது. நம்ம 2 பேரும் கோவில் சந்தில ஒளிஞ்சு சாப்பிடலாம். சரிடா. யாரும் பார்க்காத போடி. தம்பி பிடிக்கிட்டேன்டா. விட்டுருவனா? ஏய் இவ்வளவு நல்ல பையனா இருக்கேடா. உனக்கு ஏதாவது பண்ணுமே. இந்த சமோசா சாப்பிடு. ஐயா எனக்கு சமோசா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? டேய் ஒரு லட்டு ஒண்ணு எடு. இந்தாங்க. இந்தா லட்டு பிடிக்குமா? தம்பி என்னடா இதெல்லாம் தப்பு. என்னப்பா நீ கொடுத்த ஒத்த லட்டையும் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டியா? டேய் இன்னொரு லட்டு குடுறா. இந்தா இதை சாப்பிடு. யோ என் கடையில ரொம்ப நாளா திருட்டு போயிட்டு இருந்தது. அந்த திருடனை உன் பையன் கண்டுபிடிச்சாயா? அடக்கு இருக்கு போயில இவன் தான் இந்த நாடகத்தையே போடுறவன். இந்த சீன் இவங்க ரிமூவ் பண்ணது எனக்கு என்னமோ சரின்னு தான் தோணுது. ஏன்னா கொஞ்சம் இல்லாஜிக்கலா இருக்கு. ஏன்னா ஒரு சமோசாக்காக ஓடி போய் பிடிச்சானா ஓகே, அதனால அது தூக்குனது ஓகே தான்ன்றேன். 3வது ஆப்ஷன். Do you want to know the impact of Tamil all over India? கேட்டா வரு. நான் பிறப்பால மலையாளியா இருந்தாலும் வளர்ந்து எல்லாமே கோயம்புத்தூர் தான். பஞ்சாபியா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தமிழ்நாட்டில் தான் ட்ரைனிங்கும் போஸ்டிங்கும் கொடுத்தாங்க. தமிழ் நான் விரும்பி ஏற்றுக்கிட்ட மொழி. இந்தியாவோட கலாச்சாரம் இன்னும் உருக்கலாம அதே சுத்தத்தோட பார்த்தோம்னா இனிக்கும் எங்க தமிழ்நாட்டில் பார்த்தோம். தமிழையும் தமிழ்நாட்டையும் தைரியம் இருந்தா எழுந்துச்சு நின்று பேசு. எனக்கு என்ன பயம்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஏய் இது பேசுறதுக்கு இது இடம் கிடையாது. பிரச்சனை ஆயிடும். Don't play with our emotions. Understand? அதெல்லாம் தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்ல, தமிழனோட தப்பு. ஒத்துக்கிறேன், கொஞ்ச நாளா தமிழனோட பெருமை மங்கி போய் தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் மாறிட்டு இருக்கு. நான் எனக்கு ஒரு பிரச்சனை உடனே மற்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒண்ணு திரண்டு வந்து ஒரு புரட்சி பண்ணாங்களே, அந்த மாணவர்களை நாங்களும் இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு என் தமிழ்நாட்டை. இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலயும் காட்டுக்குள்ள போராளிங்க இருப்பாங்க தமிழ்நாட்டை தவிர. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாணவனோட நெஞ்சுக்குள்ளேயும் ஒரு போராளி வாழ்ந்துட்டு இருக்கான். உலகத்திலேயே நிம்மதியான நாடு
இந்தியா. அந்த இந்தியாவில் அமைதியான மாநிலம் ஏன் தமிழ்நாடு. அதுல உங்களுக்கு போர்ஷன் கிடைக்கணும்னு வேண்டி மேபி அது இஷ்யூவா இன்னும் வச்சிருக்க கூடாது. இவங்க ஏன் அதை ரிமூவ் பண்ணாங்கன்றது புரியுது. தேவையில்லாம பொலிட்டிக்கலா போக வேணாம். நல்ல முடிவு. அடுத்த படம் சந்திரமுகி. ஆமாமா இது பார்த்தோம். எவ்வளவு இதுவா வர வர கால்ல தூரத்துல இருந்து பார்த்தா குச்சி மாதிரி தெரிஞ்சீங்க. கிட்ட வந்து பார்த்ததுன்னா புயல்னு தெரிஞ்சது. 20 பேர் அடிச்ச உங்களுக்கு அந்த ஒரு டைலாக் சரியில்லை. மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் டேட் சீன் போல. நல்ல விஷயம். ஆன்மனையில பெயிண்டிங் வேலை நடக்குது. அதை நீங்க கொஞ்சம் பாத்துருங்க. மாப்பிள்ளை எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. ஓஹோ, இது இன்ட்ரோல வர்ற சீன். இது ஒன்றும் பெருசா ஆட் பண்ணல. ஸோ அதனால நடுவில் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெயிண்டிங் வேலை அந்த அரண்மனை நடக்குதுன்றது இப்பயே ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் சொல்லுவார், வடிவேல் வந்து சொல்லுவார், அங்கே கோபால் எங்கே கோபால் எங்கன்னு. எல்லாமே படம் நல்லா தான். மோஸ்ட்லி காமெடி சீன்ஸ் தான் வந்து இவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஓகே. அந்த டைம்ல அந்த காமெடி சீன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வச்சிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. போதும் போதும் போதும், இதுக்கு போய்கிட்டே இருக்கு. இன்னும் 4-5 லேட்டஸ்ட் சீன் இருக்கு நண்பர்களே. சந்திரமுகியே ஒரு பிளாக் பஸ்டர். அதெல்லாம் இவங்க தூக்கிட்டாங்கன்னா அது நம்ம நல்ல முடிவு இல்லைன்னு சொல்றத விட நல்ல முடிவு தான். ஏன்னா புதுசா ஏதாவது ஆட் பண்ணி அது ரொம்ப போரையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். வேற படத்துக்கு போலாம். இப்படி எல்லாம் சொல்லி சமாளிச்சு அடுத்த படத்துக்கு போகலாம். அடுத்த படம் ஜெயிலர். ஜெயிலர் படத்துக்குள்ள படத்துல வராது டிலீட்ல ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா பிட்வீன் உள்ள போறப்போ அந்த ட்ரக் ஃபிளிப் ஆகுறப்போ உள்ள வந்து சிலையெல்லாம் கலையும். யோகி பாபு உள்ள இருப்பாரு. எல்லாமே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்செட் ஆகி எல்லாம் சுற்றுவாங்க. உள்ள ட்ரக்குக்குள்ளே சுற்றுவாங்கன்னு ஒரு சீக்வன்ஸ் வேணும்னு சொல்லி பேசணும். பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, அந்த ட்ரக்கை அப்போ எப்படி எடுக்கணும்னா ட்ரக் ஒரு செட் போட்டு ஒரு மெக்கானிசம் பண்ணி ட்ரக்கை சுற்ற வச்சு உள்ள கேமரா செட் பண்ணி பண்ணோம். அப்போ வந்து சிலைலாம் இருக்கிறப்போ இந்த சிலை வந்து மேலே வந்து யாருமே அடிப்படக்கூடாது. நம்ம சிலை வந்து ஒரிஜினல் சிலை வைக்க மாட்டோம். ஃபோம் மெட்டீரியல்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, ரொம்ப சாஃப்ட் இருக்குது. அந்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட 500 சிலை செஞ்சு அதையெல்லாம் உள்ளே போட்டு கஷ்டப்பட்டு எடுத்து 500 சிலையை செஞ்சு சீனை தூக்கிட்டாங்க. ஆனா அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோமேன்றதுக்காகவே இந்த சீனை வச்சிருக்கோம். ஆனா அந்த சீன்ல தான் வந்து தலைவர் டக்குன்னு அந்த இது வந்து அது ஃபேமஸ்லாம் ஆச்சு. ஸோ அதனால ரிமூவ் பண்ணது என்னமோ வேலிட் தான். பட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. மற்றபடி ரிமூவ் பண்ணது நல்லது, நல்ல முடிவு தான். அதுக்கப்புறம் சிவாஜி மூவி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ இவரா ஓடி ரஜினியே நக்கல் அடிக்கிறோம். அதேதான் ரன் பாத்திரிக்கடா நீ. என்னடா ரன்னு? கிட்ட போடா. என்னடா ரன்னு? அண்ணியனா நான் பார்த்திருக்கேன்.
வச்சிருக்கலாம். மேபி அது சீரியஸ் சீன் போறதுனால காமெடி வேண்டாம்னு நினைச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் நடிச்சுட்டு அந்த சீன் தூக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். செந்தில் பார்த்திருக்கேன். இனியும் பார்க்க மாட்டடா. நல்லாதான் இருக்கு. இது ஏன் அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எல்லா படத்தையும் சீரியஸா போற டைம்ல மேபி காமெடி வேண்டாம்னு நினைச்சிருப்போம். அதனால இதுக்கு வந்து வச்சிருக்கலாம் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நல்லா காமெடியா இருக்கு. ஓகே நண்பர்களே, மொத்தம் 8 படம் பார்த்தோம். 8 இதுல வந்து டேரக்டர் சீன் பார்த்து இது வைக்கலாமா வச்சிருக்கலாமா வேண்டாமான்னு நம்ம வந்து சொன்னோம். இது வந்து பார்ட் 1 தான். ஏன்னா இன்னும் நிறைய படம் நான் எடுத்து வச்சிருக்கேன். நேரம் காரணத்தினால் நான் வந்து இதை நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பார்ட் 2 போடணும்னா ஒரு 25,000 லைக் இந்த வீடியோக்கு போடுங்க. பார்ட் 2 போடுவோம். ஏன்னா இது ஜாலியா இருக்கு இந்த கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் சொல்லுங்க. லியோவில் இது எடுத்தது நல்லது தான், இல்லை மாஸ்டரில் இது ஏன் இருந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்க. இல்லை எந்த படத்துலையாச்சும் டெல்டர் சீன்ஸ் இருக்கு அதை நான் நோட்டீஸ் பண்ணலன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பார்ட் 2ல கொண்டு வரேன். ஸோ எஸ் நண்பர்களே, இந்த வீடியோ நல்லா ஜாலியாக இருந்தது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் தி வீடியோ as well. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. பாய். குட் நைட். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது அந்த ஜெயிலர் தான் எனக்கு தெரிஞ்சு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. எவ்வளோ இது அந்த சிலையை அதுக்குன்னு, அதாவது மேலே பட்டாலும் அது வலிக்காத மாதிரி அதுக்குன்னு ஒரு சிலையை ரெடி பண்ணி அதுக்குன்னு இந்த இது அந்த இதை ஃபுல்லா சுத்த விட்டு அதுக்குள்ள இருந்து எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அசால்ட்டா ஒரு ரிமூவ் பண்ண சொல்லுவான்னு தெரியல. மேபி அவங்க எடிட்டர் இல்லைன்னா டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், அதாவது இது இந்த சீன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பாத்திருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆயிருக்காது. நல்லா இருந்திருக்காதா இருக்கும். சும்மா வந்து லாஸ்ட்லயாவது போட்டு விட்டுருக்காங்க. சிவாஜி கூட இது நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இது பாக்கலன்னா ஆனா அந்த ஓடுறது கிட்டத்தட்ட ரஜினி இதே மாதிரிதான் ஓடுவாரா. அதனால மேபி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது ரொம்ப சீரியஸான ஒரு சண்டையா போயிட்டு இருக்கும். அங்க போய் காமெடி வச்சோன்னா அந்த சீரியஸ் சண்டை காமெடி ஆயிரும். அதுக்காக தூக்கிருப்பாங்க. மாஸ்டர் நான் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். இதே இன்னொன்னு ஒரு சீனும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்